ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். கப்புல் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு லென்த் வீடியோங்க. ஓகேவா? எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக வித் லைசன்ஸோடு எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஏன்னா என்னாச்சு நாங்கிட்டு ஃபஸ்ட் டே இன் ஆஃப்டர் மேரேஜ்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? அந்த இதெல்லாம் விளாக்லாம் போட்டிருப்பேன். இது வந்து அன்பாக்சிங் வீடியோ, கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ. அது என்னன்னா, இப்போது எல்லாமே கொடுத்துட்டீங்க, கிஃப்ட் எடுத்து கொடுத்துட்டீங்க, எல்லாமே ஓகேங்க. நீங்களே ஒரு கிஃப்ட்டு தான் எங்களை பொறுத்தவரை. எங்களுக்கு நீங்கள் வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்டீங்க, எல்லாமே ஓகே. நான் வந்து உங்கள்கிட்ட யாருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேங்க. ஓகேவா? எனக்கே தெரியாதுங்க யார் கொடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு. அந்த லேபிள் கூட என்கிட்ட இல்லைங்க. ஏன்னா ஒரு சரியான சம்பவம் ஒன்று பண்ணிட்டாங்க. கிஃப்ட் பிரிச்சுட்டு பிரிச்சு பிளாக் பண்ணி இவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க வந்திருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸு இது சூப்பராக இருக்கலாம், அது சூப்பராக இருக்கலாம் காட்டலான்னு வந்தேங்க. ஆனால் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. சொட்ட பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் என்னைக்காச்சும் நான் பிளாக்ல அவன் பிரித்ததை நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஓகேவா? அவனுக்கு அந்த உரிமை இருக்குது, பிரிக்கிறான், ஓகே. என்னோடய ஃப்ரெண்டுங்க. ஓகே, அவனுக்கு அந்த உரிமை இருக்குது, பிரிக்கிறான், ஓகேங்க. நான் வெளியே அப்படி போயிருக்க கேப்பில் என்ன பண்ணிட்டான், மொத்த கிஃப்ட்டையும் பிரித்து போட்டாங்க. யார் எவங்க கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்கன்னே தெரிலங்க. சரின்ட்டு பிரித்து ஓகேடா, யார் கொடுத்தாங்க, பில்லு என்ன கொடுறான்னா, பிரிச்சிட்டேன், என்ன பண்ணுறது இப்போ அப்படின்றாங்க. அதனால் யார் என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கிஃப்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காமன் பீப்பிள்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? என்கிட்ட கொடுத்த கிஃப்ட்லாம் வந்து அங்க இருக்கு, இங்க இருக்க வேற கிஃப்ட் மட்டும் தான் பிரிச்சு வச்சிருக்கேன். எனக்கு வந்து நான் ஒரு ஜோபில எனக்கு வந்துச்சுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கிஃப்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். என்கிட்ட இருக்கிற வரையும் அனுப்பிச்சு காட்டுறேங்க. எனக்கு கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. திவ்யா கொடுத்துருக்காங்க. திவ்யா ஃப்ரெண்டுங்க, அவ்வளோ என் ஃப்ரெண்டு தான். எங்க ரெண்டு பேரும் இதை மட்டும் ஒட்டி வச்சிருக்காங்க, தேடி கண்டுபிடிச்சி. பொண்ணுங்க இதெல்லாம் ஒட்டி வச்சிருக்கேங்க. அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெள்ளி டம்ளர் கொடுத்துருக்கு. வெள்ளி டம்ளர்லாம் இல்லை, டம்ளர் சொம்பு கொடுத்தா தான் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுவாருன்னு சொன்னாராம். சொம்பு அளவுக்கு ரேஞ்சுக்குலாம் போக முடியாது. கிளாஸ் ஒரு 6 டைப் ஆஃப் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க சில்வரில். நல்லா இருக்கு. தேங்க்ஸ் திவ்யா, தேங்க்ஸ்ங்க. அடுத்தது காட்டும். இது பாருங்க, இது வந்து யார் கொடுத்தானே தெரிலங்க. இது நான் போட்டு வச்சிருக்கேன். இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இதுதாங்க. உள்ள வெள்ளி திருப்பி இதுவுங்க வெள்ளி நினைக்கிறேன். ஆமாம், பிரிச்சு பாருங்க. அதுதான் பிரித்து நின்ட்டு பார்ப்போம். செகண்ட் கிஃப்ட் இதுங்க. உள்ள கார்டு இருக்கு. அப்புறம் எதுவுமே இல்லைங்க. கிருஷ்ணாவா ராமரான்னு தெரியலங்க. அவ்வளோ டிவோட்லாம் இல்லைங்க நாங்கள். அதனால இதை பாருங்க, இது வந்து சில்வரில் யாரை கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. 999 சில்வர்னு போட்டிருக்கு, சில்வரில் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது அது யார் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம ஐட்டம் ஒன்றும் வரலன்னு நினச்சேன். போலோ. ஓகேவா? கப்பன் சாசரு கொடுக்குறாங்களே யாரு? என் ஃப்ரெண்டுங்க, இவங்க ஸ்டெஃபி. அது சொன்னல, பொருளுங்க கொடுத்தது மட்டும் ஒட்டி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெஃபி எம்சிசி கப்பன் சாசர் கொடுத்துருக்காங்க. ஸ்டெஃபிலாம் ரொம்ப தூரத்தில் தான் வந்துச்சுங்க. ஆனால் வர மாட்டேன்னு நினச்சேன். வந்தா கல்யாணத்துக்கு 3 கிஃப்ட் ஓவர். இப்போ 4வது கிஃப்ட்டு. இது யாருன்னு தெரில. அதே பாருங்க, லவ்லி ஹேண்ட் கிராஃப்ட் ஃப்ரேம்னு இருக்கு. ஆனால் ஓப்பன் பண்ணா இதை பாருங்க, இதுவும் எல்லாருக்கும் வரங்க. பார்த்துங்க, நல்லா இருக்கு. ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. தேங்க்யூ. அதாவது பையனாக கொடுத்துருப்பான், அதுதான் பேர் ஓட்டல. போட்டுங்க, முடிஞ்சு. இதுவும் அதே தான், லவ்லி ஹேண்ட் கிராஃப்ட் ஃப்ரேம்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ சேம்ங்க. எனக்கு தெரிஞ்சு கப்பல் யாரோ நம்ம பையன் தான் வேலையை காட்டுகிறான். பாருங்க, யாருன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. யார் என்னென்ன கிஃப்ட்டு. இது வந்து இது 5th கிஃப்ட். யார் எத்தனாவது கிஃப்ட்டுன்னு சொல்லுங்கள். 5th கிஃப்ட்டு பிரிச்சாச்சு. ஓகேவா? அடுத்தது சென்ட் பாட்டில் மாதிரி. இதை பாருங்க, சென்ட் பாட்டில் மாதிரி லவ் இஸ் மை ஏஞ்சல்னு சொல்லிட்டு இருக்கு ஃப்ரெண்டில். ஓகேவா?
அனாமிகா இதுங்க இது இங்க பாருங்க. பாதி அப்படிதான் நீ வச்சிருக்க. அது வந்து எப்படி சொல்றது, இதுவும் கேர்ள் பாய் இதுதான். பசங்களை தான் கொடுத்துருப்பாங்க, அதனால அதுவும் ஒட்டலைங்க. இது வந்து 6th gift. 2 3 4 5 1 2 3 4 5 6 1 2 3. 6th giftங்க, 6th gift. வந்துட்டாப்பல பெரிய பெரிய ஐட்டம். சின்ன எல்லாம் வந்துச்சு, பெரிய ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து கெட்டில். கெட்டிலா கட்டிலா கட்டிலா கெட்டிலா கெட்டில் கட்டில். ஓகேவா? இது யார் குத்தா? இந்த கெட்டில்ல எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. சுடு தண்ணி மட்டும் தான் போட முடியுமா? என்கிட்ட வந்து சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, பால் டீ காஃபி எல்லாம் போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி போடலாமா போடலாம்? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கெட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கள் வீட்டில் இல்லைங்க, வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஐட்டம் தான். இது இல்லை. ஓகே, வந்திருக்கு. இது இருக்கே இப்போ கொடுத்தாங்க, அதெல்லாம் கணக்கு வராது. நம்மளுக்கு கிஃப்டாக வந்துடுது, அவ்வளோதான் அது கணக்கு. ஓகேவா? கெட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தண்ணி குடிச்சிக்கலாம். இது யாருன்னா என்னோட ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு, டாக்டர் ஒருத்தர் கொடுத்தாங்க. இது வந்து 7th ஐட்டம். 7th ஐட்டம் கொஞ்சம் தெரியுங்க, கொஞ்சம் தெரிஞ்சிச்சுங்க. இது வந்து இது பரிட்டா கிஃப்ட். என்ன இருக்கு நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. என்ன பண்ண முடிஞ்சா சொல்லுங்க, நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பிடைச்சரா தலை அங்க இருக்கு, நிமித்தவன தூக்கு தூக்கு. ஐயோ, மண்டையில கொண்டே மறந்துட்டல. அது வாங்கலாம் இருந்தாங்க நினைச்சேன். நீங்க அப்படிதான் நினைச்சீங்க. ஆனா நம்ம பிள்ளையாரு. இது வந்து என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. யாருங்க? கீதா பிரியாவுக்கு. நான் ஏன்னா அது மட்டும் நோட் பண்ணி வச்சேன். ஓ, அந்த அக்காவா? நாண்டி. சரிங்க, நாண்டி கொடுத்தாங்க. இது நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. இது வந்து வுட்ல இருக்குங்க. வுட் சூப்பரா இருக்கு பாருங்க, நீங்க இத பாருங்க, செமையா இருக்கு. தேங்க்யூங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் கொடுத்தது வீட்ல இருக்குங்க. சாரி, தேங்க்யூ. இது வந்து 8th giftங்க. ஓகே, 9th gift வந்து அது ஆதித்யா gift clock. நம்ம பையன் வந்துட்டான். இதுதான் அப்படி நினைச்சேன். நம்ம பையன் வந்துட்டான். வரல நினைச்சேன். அந்த கிஃப்ட்லாம் அத பாருங்க, பிள்ளையார் போட்ட இதுங்க. டிஃபரெண்டா இருக்கு. ஆனா பிள்ளையார் போட்ட gift. பிள்ளையார் போட்ட gift கொடுக்கறதே பெருசுடா. ஓகேவா? பாரு, யாரும் ஃப்ளாப் கொடுக்கல. 10th gift. ஓகேவா? 10th gift. அடுத்தது எனக்கு பிடிச்ச gift ஒன்னு இருக்கு, அத நான் காமிக்கிறேன். இத பாருங்க. இது வந்து 11th gift. இது என்னன்னா, நான் வந்து குடியார நினச்சிட்டாங்க போல. ஓகேவா? அதனால எனக்கு ஸ்காட்ச் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஸ்காட்ச் கிளாஸ். ஜூஸ் போட்டு கொடுங்க. ஸ்காட்ச் கிளாஸ் டிஃப்ரெண்டா கிட்டத்தட்ட ஒரு 6 செட் இருக்குங்க. அதை பாருங்க, டிஃப்ரெண்டா ஸ்காட்ச் கிளாஸ். டெய்லி வந்து வைஃப்க்கு 6 செட் ஆஃப் ஜூஸ் போட்டு கொடுங்கன்னு கொடுத்துருக்கீங்க. थैंक यू. கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். அதான் 10th gift மறந்துச்சு. 10th gift முடிஞ்சுக்கேன். நெக்ஸ்ட் 11th gift மேடம் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்று இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 11th giftங்க அது. இது செம்மையாக இருந்துச்சுங்க. இது என்னன்னு தெரியுமா? என்னடா கண்ணாடி தான் பிடிச்சிருக்குன்னு பார்க்காதீங்க. இது கண்ணாடி இல்லைங்க, இது கண்ணாடி உள்ள நம்ம ஃபோட்டோ வச்சுக்கலாம். நம்ம ஃபோட்டோ வச்சுட்டா நம்ம ஃபோட்டோ வந்து லைட் கீழே சுவிட்ச் இருக்கும். அது சுவிட்ச் ஆன் பண்ணால் சூப்பராக தெரியுங்க. எனக்கு ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை. நல்ல ஆசை. அடுத்தது பெரிய கிஃப்ட்டுங்க. இதை பாருங்க, அப்போ பட்டாசு பாக்ஸ் மாதிரி இது. இதை பாருங்க, பட்டாசு பாக்ஸ். பட்டாசு பாக்ஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தா, இவனும் நம்ம பையனா எல்லாரும் கொடுக்குறதா ஃபோட்டோஸ் வச்சு வச்சுங்க. தம் தோன்றுக்கு பாருங்க, இவ்வளோ பேர் வாகலா கொடுக்காம தம் தோன்று வாகலா கொடுக்குறான். ஓகே, 12th gift முடிஞ்சிச்சு. இது யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இது வந்து ஒரு மேடம்ங்க. ஒரு மேடம் கிஃப்ட் பண்ணாங்க. இது யாருக்குமே தெரியாது யார் கிஃப்ட் பண்ணான்னு சொல்லிட்டு. ஒரு மேடமு யூகேலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. யூகேலேருந்து இது வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க தான் கொடுத்தாங்க. நமக்கு எப்படி தெரியாது? தெரியுங்க, எனக்கு யூகேலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. வந்து நம்ம சால்ட்டு, பெப்பரு, இந்த மாதிரி வேணால் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட போட்டுக்கலாம் சின்னதாக.
டீசெண்டாக சாப்பிட்ற ஆளுங்களா இருந்தால் சின்னதாக போட்டுங்க. நான்லாம் இன்டீசெண்டாக சாப்பிட்றேன், இப்படி சாப்பிட்ற ஆள் சரியா? அதனால அவங்களுக்கு வேலைக்கு ஆகாது. இது அவங்க கொஞ்சம் சொல்லுங்கப்பா. நீங்கள் தான் அதை வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் இதில் என் ஃப்ரெண்டு தாங்க கொடுத்துக்கிறாங்க. இது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். அது ஏன்ட்டு அட்வொகேட் மேடமுக்கு தெரியும். ஓகேவா? இது ஏன் நான் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு கீதா கொடுத்தாங்க. ஐயோ கீதா கொடுத்ததாலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. அது 14th. ஓகேவா? அடுத்தது அப்பா இது நான் வாங்கணும்னு நினச்சிருந்தேங்க. இது யார் கொடுத்தாங்க சத்தியமாக கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? 14. ஓகேவா? 14th இது வந்து ஒரு ப்ளசன்ஸான சர்ப்ரைஸாக இருக்கும். எப்படின்னா வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இதை பார்த்துட்டு போனால் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஆகும், நல்லாயிருக்கும், குட் வைப்பாக இருக்கும். அப்படியே இந்த 14th கிஃப்ட்டு யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் என்னோட புக் தேர் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. என்னதான் புக் தேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக எனக்கு வாங்கி வீட்டில் பெரிய சிலையாக வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. என்ட்ரு ஆகும்போது புத்தரை பார்த்துட்டு என்ட்ரு ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. இது வந்து 14ங்க. யார் வாங்கி கொடுத்தான்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப நாள் பிடிச்சது எனக்கு. இது கமெண்ட் பண்ண என்ன சொல்கிறேன் தெரியுமா? கிஃப்ட் நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை பார்க்குறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியணும்ல. என்னங்க இது வந்து நம்ம பையன் தாங்க. இவன் 2 பேரும் சேர்ந்து கொடுத்தாங்க. இவங்க வந்து இதை கேட்டிருக்காங்க என்ன வேணும் என்கிட்ட. சரி ஸ்பீக்கர் ஒன்று வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் செம்மையா இருக்கு. போட் ஸ்பீக்கர் ரைட் வெச்சு பார்த்தோம். அவ்வளவுதான். ரோலெக்ஸ் மாதிரி லைவ் டம் செட் பண்ற அப்படின்னு இருக்கேன். ஏடே இது நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. போட் தண்ணியில இருந்து விட்டா ஓடும். போட் பழைய காமெடி கிரிஞ்சிங்க. அடுத்தது எனக்கு என்னன்னா இன்னும் ஸ்பெஷலான ஐட்டம். என் ஃப்ரெண்டு தான் வேணும். இது என்னன்னு எனக்கு தெரியலங்க. ப்ரொஜெக்டரா இல்ல சும்மாவா இல்ல ஒண்ணுமே போட்டிருக்கு நல்லா தெளிவா ப்ரொஜெக்டர்னு தெரியல. இல்ல அவ்வளவு எக்ஸ்பென்சிவா நம்ம வாங்கி தர அளவுக்கு நம்ம எதுவும் செய்யல, நம்ம எதுவும் பண்ணல. ஏலியன் ப்ரொஜெக்டர் அது புட்டாங்க. அது மாடலே அதான். ஏலியன் ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்கான். இது எப்படி யூஸ் பண்ணணும் பங்காளி எனக்கு தெரியல. பங்காளி எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு கொஞ்சம் சொல்லுப்பா. எனக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரில. சரியா? வாங்கி கொடுத்துட்டேன். இந்த ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி தான் இருக்கீங்களா கண்ணுலாம். கொஞ்சம் எனக்கு பார்த்துட்டு என்னன்னு சொல்லுப்பா. எனக்கு தெரியல எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. ஓகே ஆனால் இது வச்சுருக்கேன், பத்திரமா இருக்குது. பின்னாடி பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ். ஓகே ஒரு ஃபங்க்ஷன்னாலே மோஸ்ட்லி வரது என்ன வரும்னா ஒன்று ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் நிறைய வராங்க. அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து நான் வந்து தான் லா காலேஜ் படிக்கிறேன். எல்லாம் உங்களுக்கு தெரியும். லா காலேஜில் ஃபஸ்ட் இயர் முடிய போகுது. எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க. அதில் வந்து என் காலேஜில் நான் போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது. நான் சரியாக பறக்கவே இல்லை. இன்விடேஷன் கொடுத்தேன், எல்லாருக்கும் வந்துருங்க ப்ரோ வந்துருங்க கொடுத்தேன். எல்லாரும் குரூப்பில் போட்டு விட்றாங்க. சரி குரூப்பில் போட்டு விட்டேன். எப்படி டக்குன்னு ஃபேமிலியாக வந்துட்டாங்க. எல்லாம் குழந்தைங்க கைமா வராங்க. வந்துட்டு கேக்லாம் வெட்டி ஒரு ரகலை பண்ணிட்டு போயிட்டாங்க. அனந்தா லா காலேஜ். ஓகேவா? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட வந்து எனக்கு ஒரு பெரிய ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் எங்களை இது பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் கொடுத்ததுக்கு. அது வந்து அனந்தா லா காலேஜில் நான் ஒன்றும் வரவே மாட்டாங்கன்னு நினச்சேன். வந்து கிஃப்ட் கொடுத்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் எதுவும் பண்ணலைங்க. அப்போது நம்ம ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு தோணுது, பண்ணுவோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நாட்டி கேர்ள்ஸும் கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் சூப்பர். அது வந்து இங்க இல்ல, அங்க வீட்ல இருக்கு. அதனால அந்த வீடியோல போடல. அது வந்து அவங்க கொஞ்சம் ஸ்பெஷல். எப்படின்னா அவங்க வந்து ஒரு 5 இடியட்ஸ் மாதிரி. அவங்க ஒரு இடியட்ஸ் ஐடியாச்சுங்க. எப்படின்னா அவங்க தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக எங்களுக்கு கீழே கப்புள் லாயர்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தாங்க. அது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி பிரமிப்பாக, ஒரு மாதிரி நம்மளும் யூடியூப் சேனல்ரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் வந்திருக்குடான்ற மாதிரி. அதெல்லாம் கப்புள் லாயர்ஸ்ன்னு கீழே போட்டிருக்காங்க. அது கீழே நாட்டி கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இது போட்டு அந்த ஃப்ரேம் நான் இது பண்ணுறேன், காட்டுறேன். அது இல்லாமல் இன்னொன்று ஸ்பெஷலாக என் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தம்பி,
ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அவன். அவன் வந்து ஒரு பெரிய ஃப்ரேம், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அவன் கோஆர்டினேட் பண்ணி பேனர் வைக்கிறதுலேருந்து எனக்கு ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடி வந்து எனக்கு என் கூட வந்து இங்கே போகலாம் வாங்க போகலாம் வானா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி அவனுக்கு ஒரு 3 பேர் இருக்கானுங்க, 3-4 பேர் இருக்கானுங்க. அவனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணானுங்க. அவங்களாம் நான் எதுக்குடா அவனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறான், நம்ம வீட்டுக்கு கல்யாணத்துக்கு எதுக்கு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். கடைசியாக பார்த்தா கிஃப்ட் வாங்கி கொடுத்து அவனுக்கு ஒரு ப்ரெசன்ஸாக அது நல்லா இருந்துச்சு. அந்த இது கூடியே இருந்தானுங்க, நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நம்மளும் அவனுக்கு ஏதாச்சும் செய்யணுன்ற மாதிரி பேனர்லேருந்து. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரே ரகலை தாங்க. அந்த வீடியோஸ் வேணால் எந்த நான் அப்லோட் பண்ணுறேங்க. ஒரே டான்ஸ் தான். அந்த டான்ஸ்லாம் நான் எந்த ஐயோ அது ஒரு டான்ஸ் விஷயம் தெரியாத பார்த்தா காக்கா வலிப்பட்டு சொல்லிட்டு கையில் சாவி எடுத்து கொடுத்துருவாங்க இருந்துச்சுங்க அந்த டான்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கேபிஎம் பாய்ஸ், எங்களோட ஏரியா ஃப்ரெண்ட்ஸ், நானும் அவங்களுக்கு எதுவுமே செய்யலைங்க. எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குங்க. நம்ம எதுவுமே செய்யலையே, அவங்க எது கூப்பிட்டாலுமே சரி விடு போகலாம் அப்புறம் போகலாம் விட்டுருவாங்க. ஆனால் இப்போ ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்துச்சு. நேற்று ஓகே நம்ம கூப்பிட்டோம், அந்த மரியாதைக்கு வந்து கிஃப்ட்லாம் கொடுத்தானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமும் ஒரு கில்ட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம எதுவுமே செய்யலையே, அவனுக்கு எதாவது செய்யணுமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்களும் கொடுத்தாங்க, கேபிஎம் பாய்ஸ் அவங்களும் கொடுத்தாங்க, ஏரியா பசங்களும் கொடுத்தாங்க சேர்ந்து. எனக்கு வந்து என்னோட இதுவை எங்களோட மேரேஜை எங்களை ப்ளஸ் பண்ணதுக்கு ரொம்ப எல்லாருக்கும் தேங்க்ஸ். அது இல்லாமல் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் எங்களுக்கு ப்ளஸ் பண்ணிட்டு எங்களை ஃபோட்டோ அவங்களோட மெமரியாக இது பண்ணிட்டு போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க எல்லாருக்கும். ஓகேவா? அப்போதை மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். ரொம்ப நேரம் போகுது, இருந்தாலும் எங்களையும் ஒரு ஆளாக மதித்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் கப்புள் கண்டென்ட்டும் சரி, ஏதோ எங்கள் பர்சனல் லைஃப்பில் நடக்குதும் சரி, என் பிஸ்னஸில் நடக்குதும் சரி, இதை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அட்வொகேட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அது இது பண்ணுறதும் சரி, இனிமேல் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்ன நடந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஸ்டேஜில் ஏறி முக்கால்வாசி பேர் என்ன திரும்ப சொன்னது, நான் காதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் சொல்லிப்பாங்க, கண்டென்ட் பண்ணுறதை விட்டுறாத, வீடியோ கன்சிஸ்டன்சியை விட்டுறாத, போட்டுகிட்டே என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லார்கிட்டையும் ஒன்று சொல்கிறது தான், கப்புள் ஆக்ஸெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆவடி சரௌண்டிங்கில் இருந்தால் என்னையும் உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி பார்க்க தான் கொஞ்சம் டெரர் பீஸாக இருப்பாங்க, இல்லை உள்ளுக்குள்ளே கொஞ்சம் டம்மி பீஸ் தாங்க. ஓகேவா? அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை உடனே சந்திப்பது சைனிங் ஆஃப் மோனிஷ். பாய்ங்க.